அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பன் இனிய வணக்கம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன இமெயில் அக்கௌண்ட்டில் இருந்து ஆன்லைன் பேங்கிங் வரை இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தரவு. இதில் எந்த மாதிரியான பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எது மாதிரியான பாஸ்வேர்டு சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்கின்ற மாதிரி உருவாக்கலாம், அந்த பாஸ்வேர்டு மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் காண்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏன் நம்ம இந்த பாஸ்வேர்டை எதுக்காக ஸ்ட்ராங்காக உருவாக்கணும்? இன்றைய நிலைமைக்கு ஹேக்கிங் அப்படிங்கிறது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இமெயில் போன்ற விஷயங்களை மற்றவங்களை யூஸ் பண்ணி உங்களோட தகவல்கள் திருடப்படலாம். சில அன்ஆத்தரைஸ்டு வெப் சோர்ஸ்க்குள்ளே நீங்கள் போகிறப்போ உங்கள் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணி உங்களோட பர்சனல் டேட்டா திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட இமெயில் போன்றவற்றை பொது இணைய மையங்களை உபயோகப்படுத்தும் பொழுது மறக்காமல் அதை லாக் அவுட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. எந்த மாதிரியான பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது? முதல் விஷயம், நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக செய்கிற தவறுகள் உங்களோட பெயர், இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட பெயர், இல்லை உங்கள் நெருக்கமானவர்களோட பெயர், உங்களோட பிறந்தநாள் தேதி, உங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களோட அக்கௌண்ட்டில் யார் வேணுனாலும் உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணுவாங்க. இரண்டாவது விஷயம், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரியான சொற்கள். எடுத்துக்காட்டாக காட் 123 இல்லை உங்கள் நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 123 இல்லை ஏஞ்சல் 123 இப்படி டிக்ஷனரியில் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி வேர்டு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் இல்லாமல் டிக்ஷனரியில் இல்லாத ஒரு வேர்டு ஆனால் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு வேர்டாக இருக்கணும், மற்றவங்க ட்ரை பண்ண முடியாத வேர்டாக இருக்கணும். அந்த மாதிரியான பாஸ்வேர்டை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. முதல் ஆப்ஷன், முதல்ல சாங் லிரிக்ஸை எடுத்துக்கலாம். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் லிரிக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு லிரிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரையாக நம்ம எடுக்கிறோம். ஸோ கொஞ்சி பேசிட வேணாம், அதில் இருக்கிற கே பி வி அதுக்கப்புறம் யூ கே பி, ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா ஆக்குனீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கிடைக்கும். இந்த லிரிக்ஸில் உள்ள முதல் எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேகரிங்க. இதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணலாம். எந்த பிளேஸில் கேப்ஸை யூஸ் பண்ணணும், எந்த பிளேஸில் ஸ்மால் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சில ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணதும் ஒரு முழுமையான ஒரு பாஸ்வேர்டு உங்களால் உருவாக்க முடியும். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி உருவாக்குனீங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து மறக்கக்கூடிய எதுவும் இல்லை இது. இந்த மாதிரி உங்கள் ஃபேவரட் சாங்கை சூஸ் பண்ணி டிக்ஷனரியில் ஃபைண்ட் பண்ண முடியாத வேர்டை உருவாக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன், உங்களோட அட்ரஸ்லேருந்து க்ரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியவன், அப்துல் கலாம் ஸ்ட்ரீட், தமிழ்நாடு. ஸோ இதிலேருந்து ஒரு பாஸ்வேர்டை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனியவனில் இருக்க ஐஎன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்துல் கலாமில் இருக்கிற ஏபி மற்றும் கேஏ அதை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்டி அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டார் வந்து இண்டிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஎன் அப்படிங்கிறத ஸ்மாலில் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ்லேருந்து நீங்கள் வந்து இந்த வேர்டை வந்து டிக்ஷனரியில் ஃபைண்ட் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பாஸ்வேர்டும் உருவாக்கலாம். நமக்கு இருக்கிற மூன்றாவது ஆப்ஷன் நம்மளுடைய திருக்குறள். உங்களுக்கு ரொம்பவும் தமிழ் மேலே பற்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய போற்றத்தக்க திருக்குறளை வைத்தே நம்ம வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டை உருவாக்கலாம். இதில் நான் எடுத்திருக்க குறள் பார்த்தீங்கன்னா, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதில் முன்னாடி நம்ம என்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோமோ அதே ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு முதல் எழுத்துக்கள் எல்லாம் சேகரித்து இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது. ஸோ திருக்குறளுங்கிறதுக்கு பதிலாக முதல் எழுத்துக்கெல்லாம் சேகரித்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஹெச் அப்படின்னு சேர்த்துருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.